ஒன் இந்தியா விசாட் நேயர்கள் அனைவருக்கும் அன்போட வணக்கம். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இதுக்கு அடுத்து தான் மிகப்பெரிய ஒரு சவாலே இருக்குன்றதான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க வந்து ஒரு மேட்ச்சில் ரெயினால் வந்து வாஷ் அவுட் ஆச்சு. இப்போது பங்களாதேஷ்க்கு எதிராகவுமே வந்து இந்த மேட்ச் கான்பூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சுமே வந்து மேபி ஒரு வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று 35 ஓவர்கள் மட்டுமே போடப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டேவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வாஷ் அவுட் ஆகிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நாளைக்குமே வந்து போயிடுச்சு அப்படின்னாலும் ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டே 3லேருந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது அப்படின்னா அதை எப்படி ட்ரா கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்றது சீரியஸாக தெரியல. ஸோ மேபி நாளைக்கும் மழை வந்து அவுட் ஃபீல்டு விட்டால் தான் இருந்தது அப்படின்னா சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். பட் ஆனால் வந்து இந்த ஒரு மேட்ச் அவங்களோட பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ 2 மேட்சோட பாயிண்ட்ஸுமே வந்து இந்தியன் டீமுக்கு போச்சு. அதனால் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃப்ளக்சுவேட் ஆகிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சைடு வந்து ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்ரீலங்கா வேறு லெவலில் அவங்க ஹோம் கண்டிஷன் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு வகையை பார்க்க நல்லா இருந்தாலும் அடுத்து ஸ்ரீலங்கா வந்து 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களும் அப்கமிங்கில் மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் டாப் 2 ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நியூசிலாந்து நம்ம ஊரில் வந்து விளாட போகிறாங்க 16ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா பங்களாதேஷ் டூர் இன்னும் அடுத்து 3 T20 இருக்குது. 6, 9, 12ஆம் தேதியில T20 அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து 16ஆம் தேதியிலேருந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அடுத்து நியூசிலாந்துக்கு எதிராக வந்து 3 டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா பிஜிடி டேரக்டாக. ஸோ பிஜிடியை வந்து பெருசாக டிமாண்ட் பண்ணியிருப்பாங்களோ இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்றத வந்து சீரியஸ்லி தோணுது. பிகாஸ் இப்போ வந்து அகேன்ஸ்ட் நியூசிலாந்து வந்து 3-0 வாஷ் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ நியூசிலாந்து வந்து ஏசியா கண்டிஷன்ஸில் அவங்க திணறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். அவங்க அதாவது ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா டீம் மட்டும் தான் அடுத்து இதே மாதிரி ஒரு WTC பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது முடிஞ்சால் பாருங்கள். ஸோ அதுலேயுமே இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா டீம் வந்து நியூசிலாந்து டீம் வந்து ஏசியா கண்டிஷனில் திணறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பங்களாதேஷில் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் வந்து ஆட வேண்டியது வாஷ் அவுட் ஆயிடுச்சு நொய்டாவில் மழையால். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து அகேன்ஸ்ட் இந்தியா விளாண்டு இந்தியா ஹோமில் விளாட போகிறாங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு விதமான சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக விளையாட போகிறத முழுக்க ஒரு ஃபுல் வாஷ் அவுட் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. முக்கியமாக இந்த வின்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து முன்னாடி டெஸ்ட் மேட்ச்னா ஓகே ஒரு டெஸ்ட் மேட்ச்க்காக விளாடலாம் அப்படி நம்பர் 1 டீமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தது. பட் ஆனால் 2021 அப்புறம் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து வாங்கினதுக்கப்புறம் அதோட விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு மேட்ச்மே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து இவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப புஷ் பண்ணணும் தான் தோணுது. நியூசிலாந்து கூட 3-0 அப்படின்ற ஒரு கணக்கில் வின் பண்ணிட்டாலோ இல்லை 2-1 அப்படின்ற கணக்கில் வின் பண்ணிட்டாலோ அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து 5ல் 4 வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக வின் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு இடத்துல 4-1 4-0 ஆர் சம்திங் எல்ஸ். பட் ஆனால் 5-4 அப்படின்னாலே அத்தாடி அதெல்லாம் சீரியஸ்லி ஒரு வரலாற்று கணக்கான ஒரு பதிவு. ஆனால் அவ்வளோ தூரம் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் போக விட மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் எப்படி சொல்கிறது born for trophies to win. அது ஆஸ்திரேலியா டீம்னாலே அந்த மாதிரி தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். பட் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம தான் பிஜிடியில் வந்து ஓகே நல்ல ஒரு புஷிங் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். கடந்த 10 வருஷமாக வந்து நம்ம தான் பிஜிடி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் 2 தடவை வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து நார்மலாக எடுத்துக்கக்கூடாது இந்தியன் கிரிக்கெட் டீம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போ எல்லாமே வந்து பெர்த்லையும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸுமே நடக்க போகுது. ஸோ பெர்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிச்சு குண்டாங்குறையாக இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்கிறது இது லோக்கல் இதில் சொன்னேன் குண்டாங்குறையாக இருக்குன்னா கொஞ்சம் குண்டக்க மண்டக்காக இருக்கும். எங்கே அன்னிவன் மவுன்ஸ் எங்கே டக்குன்னு ஏறாது. அதெல்லாம் தலைமை கோலி வந்து 2014 அந்த மாதிரி சம்பவத்தில் வந்து ஒரு 140 அடிச்சாப்ல அந்த மாதிரி டைம்லலாம் அப்போவே. அப்போ அப்படி இருக்கிறப்போ பாயிண்ட்ஸ் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா அப்போ ஆஸ்திரேலியன் சீரீஸை வந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. 4-0 இல்லை 4-1 அப்படின்ற கணக்கில் இந்தியா மஸ்ட்டாக வின் ஆகணும். அப்படி வின் ஆனாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு 1 or 2 அப்படின்ற 2 டாப் 2 பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் வாய்ப்பு கிடைக்கும். 60% மேலே 63% மேலே வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருந்தா மட்டுமே தான் இது சாத்தியமாகும். அப்போ அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு டாமினன்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கடையில் வந்து வேறு வாய்ப்பே கிடையாது. நடுவில் வேறு டெஸ்ட் மேட்சும் கிடையாது. இதுதான் வழி, வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த ஜூனில் வந்து 2025 வந்து ஓவலில் லார்ட்ஸில் மேட்ச்சு லார்ட்ஸில் மேட்ச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்தியா வந்து ரொம்ப டாமினன்ட் பண்ணி ஆகணும் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் கீழே தெரிவிக்கலாம். வேற வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.